ஆண்டுக்கு 62,456 கோடி வட்டி செலுத்தும் தமிழ்நாடு. இலவச அறிவிப்புகளால் வந்த பேராபத்து. தமிழ்நாட்டை அதாள பாலத்தில் தள்ளிய ஸ்டாலின். இது நீடித்தால் பெரிய பிரச்சனை வெடிக்கும். எச்சரிக்கை மணி அடித்த ரிசர்வ் வங்கி. வணக்கம் நண்பர்களே. 2021ஆம் ஆண்டில் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது அதற்கு முந்தைய அதிமுக அரசு தமிழகத்தை கடனில் தள்ளிவிட்டதாக வந்த வேகத்திலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் மு.க. ஸ்டாலின். ஆனால் திமுக ஆட்சிக்கு முன்பு வரை 2020 முதல் 2021ஆம் ஆண்டு வரை யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யும் உத்தரப்பிரதேசம் மாநிலம்தான் 6,110 கோடி கடன் வாங்கி முதலிடத்தில் இருந்தது. அப்போது தமிழ்நாடு 5,68,893 கோடி கடன் வாங்கி இரண்டாவது இடத்தில் இருந்து வந்தது. ஆனால் தற்போது 2024-2025ஆம் ஆண்டு இறுதியில் தமிழ்நாட்டின் மொத்த கடன் 9,55,690 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவில் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் இந்த கடன் சுமை அதிகரித்திருப்பதற்கு காரணம் திமுகவின் மோசமான நிர்வாகம்தான். ஒவ்வொரு ஆண்டும் அதிக வரி செலுத்தும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் உள்ளது. 2024-25ஆம் ஆண்டின் தமிழக அரசு 62,456 கோடி வட்டி செலுத்தியிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை விட அதிக உற்பத்தி மதிப்பு கொண்ட மகாராஷ்டிரா மாநிலம் 56,827 கோடி மட்டுமே வட்டி செலுத்துகிறது. உத்தரப்பிரதேசம் 50,000 கோடி வட்டி மட்டுமே செலுத்துகிறது. அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அதிகப்படியான வட்டி செலுத்திய மாநிலங்களை விட தற்போது தமிழ்நாடு முதலிடம் பிடித்துவிட்டது. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 20,000 கோடி வட்டி அதிகரிக்கும் அளவிற்கு புதிய கடன்களை தமிழக அரசு வாங்கி குவித்திருக்கிறது. அதோடு அடுத்த ஆண்டு தமிழக அரசு 70,000 கோடி வட்டி செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 2024-25ஆம் ஆண்டில் தமிழக அரசின் மொத்த கடன் 9.55 லட்சம் கோடியாகும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் ஒவ்வொருவர் மீதும் 1.20 லட்சம் கடன் உள்ளது. அந்த வகையில் நம்பர் ஒன் மாநிலம் என்று சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டை நம்பர் 1 கடன்கார மாநிலமாகிவிட்டார் என்பதை புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்து விட்டோம், தமிழ்நாட்டை பார்த்து இந்திய மாநிலங்கள் எல்லாம் அசந்து நிற்கின்றன என்றெல்லாம் மேடைகளில் வாய்க்கிலேயே பேசும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 4 ஆண்டு ஆட்சியில் தமிழ்நாட்டின் பேரில் தான் வாங்கியுள்ள கடன் குறித்து இப்போது வரை ஒரு மேடையில் கூட பேசியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியா ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், கடந்த ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டில் இந்திய மாநிலங்களின் நிதி நிலைமை சரிவடைந்திருக்கிறது. இலவசங்கள் மற்றும் பண உதவி தொகை திட்டங்களால் மாநிலங்களில் கடன் சுமை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. அதோடு மாநில அரசுகளின் நிதி நிலைமை நாட்டின் பொருளாதாரத்தில் 60% செலவுகளை கையாளுகிறது. அதனால் இவற்றின் கடன் பற்றாக்குறை செலவு முறை தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் அனைத்திந்திய மாநிலங்களின் மொத்த நிதி பற்றாக்குறை 2024-25ஆம் ஆண்டில் 3.3% உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக மாநில அரசுகள் பெண்களுக்கு உதவித்தொகை, இலவச பஸ் பயணம், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, இலவச மின்சாரம் போன்ற திட்டங்களை நிறைவேற்றுவதால் மாநிலங்களின் கடன் சுமையானது அதிகரித்திருக்கிறது. இதற்கான வட்டி ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே போவதால் பல மாநிலங்கள் கடனில் தத்தளித்து வருகின்றன. குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாநிலங்கள் வாங்கிய கடன் முந்தைய ஆண்டுகளை விட 21% அதிகரித்துள்ளது என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. இதுபோன்ற மாநில அரசுகள் இலவச அறிவிப்புகளுக்காக மீண்டும் வங்கியில் கடன் வாங்குவது உள்நாட்டு பொருளாதாரத்தில் சிக்கலை ஏற்படுத்தும். மாநிலங்களின் நிதி நிலைமையை ஆபத்தில் தள்ளிவிடும். இது தமிழ்நாட்டை பலவீனப்படுத்தும் செயலாகும். அதனால் இலவச அறிவிப்புகளை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகளில் மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் ஆண்டுதோறும் கடன்களை வாங்கி குவித்துக் கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் பெரிய அளவில் பொருளாதார பிரச்சனைகள் வெடிக்க தொடங்கிவிடும் என்று தேர்தல் வாக்குறுதியாக இலவசங்களை வழங்கி வரும் மாநில அரசுகளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டு இருக்கிறது ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியா. ஆனால் இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து திமுகவை சேர்ந்த எந்த ஒரு ஊடகங்களும் இதை வெளியிடவில்லை. மற்ற ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளையும் மூடி மறைத்துக் கொண்டு வருகிறார்கள். இதுவே மத்திய அரசு குறித்து பாஜக ஆளும் மாநிலங்கள் குறித்து ரிசர்வ் வங்கி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தம்பட்டம் அடித்திருப்பார். தமிழ்நாட்டில் எத்தனை சிறப்பான ஆட்சி நடக்கிறது பாருங்கள். பாஜக ஆளும் மாநிலங்கள் கடனில் சிக்கியுள்ளார்கள். அதனால் தமிழ்நாட்டை பார்த்து எங்களிடமிருந்து எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரிய பில்டப் கொடுத்திருப்பார். ஆனால் இப்போது இவரது பொழப்பே நாறி கிடக்கிறது. அதனால் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள இந்த கடன் பட்டியல் குறித்து திமுக ஊடகங்கள் எந்த ஒரு செய்தியும் வெளியிடாமல் அடக்கி வாசித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி.
விசிகாவில் 20 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவே இல்லை. அந்த பல்டி அடித்த ஆதவ் அர்ஜுனா வீடியோவை வெளியிட்டு வறுத்தெடுக்கும் சிறுத்தைகள். தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற போது அக்கட்சியின் ஆதவ் அர்ஜுனா திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். அது மட்டுமின்றி விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவனையும் விமர்சித்தார். அப்போது அவர் பேசுகையில், விடுதலை சிறுத்தை கட்சி இங்கே மாறி ரொம்ப நாள் ஆகிவிட்டது. அந்த கட்சியில் திருமாவளவன் மற்றும் 20 பேர் மட்டும்தான் இருக்கிறீர்கள். மு.க. ஸ்டாலின் அம்பேத்கரின் வாரிசு என்று திருமாவளவன் கூறி வருகிறார். ஆனால் இவரை திமுக ஒரு அடியாளாகத்தான் பயன்படுத்தி வருகிறது. அதோடு திமுக ஊழல் செய்யாத நேர்மையான கட்சி என்று விசிக மற்றும் அதன் கூட்டணியில் உள்ள கட்சிகள் சொல்ல முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இதுகுறித்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது. இதையடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் தங்கள் கட்சியில் 20 பேர் மட்டுமே இருப்பதாகவும் மீதமுள்ள அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துவிட்டதாகவும் பேசிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு கடுமையான கண்டனங்களை வெளியிட்டு வருகிறார்கள். இதையடுத்துதான் நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லை என்று தற்போது அந்தர் பல்டி அடித்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இன்று நடந்த தமிழக வெற்றி கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் நான் பேசிய கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. அதனால்தான் விடுதலை சிறுத்தை கட்சியினர் என்னிடத்தில் தங்களது வருத்தத்தை தெரிவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். அதாவது அண்ணன் திருமாவளவனின் அரசியலை படிக்கிற காலத்திலிருந்தே நான் பார்த்து வருகிறேன். அவர் மீது ஈர்க்கப்பட்டுதான் நான் விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்தேன். அவர் மீது எனக்கு மிகவும் மதிப்பும் மரியாதையும் உண்டு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் தனது வாழ்வையை அர்ப்பணித்து தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார். அவரது கட்சியில் உள்ள 20 நபர்கள் திமுகவின் திட்டப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்று செயல்பட்டு வருவதாகத்தான் நான் சொல்லியிருந்தேன். காரணம், அவர்கள் 20 பேரும் திமுகவின் ஆட்களாகவே மாறிவிட்டார்கள். நான் இப்படி அந்த அர்த்தத்தில் சொன்ன விஷயம்தான் விசிகாவில் 20 பேர் மட்டுமே இருப்பதாக நான் சொல்வது போன்று புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறி பல்டி அடித்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா. ஆனால் தாவேகா கூட்டத்தில் உங்கள் கட்சியில் 20 பேர் மட்டும்தான் இருக்கிறீர்கள், அனைவருமே எங்கள் பக்கம் வந்துவிட்டார்கள் என்று கிண்டலாக அவர் பேசிய அதே வீடியோவை அவரது சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டு, இவ்வளவு மோசமாக எங்களை பற்றி பேசிவிட்டு இப்போது பல்டி அடிக்கிறாயா? விசிகாவையும் திருமாவளவனையும் என்ன அர்த்தத்தில் எவ்வளவு மோசமான எண்ணத்துடன் நீங்கள் பேசினீர்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் பொதுவெளியில் தமிழக வெற்றி கழகத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக விசிகாவை மட்டம் தட்டி பேசிய ஆதவ் அர்ஜுனாவை ஒருபோதும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் அவருக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள். பிரதமர் மோடியின் கவனத்தை ஈர்க்க 9 வயது சிறுமி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெரும்பாலான மக்களை கவர்ந்து இழக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறார். அதன் காரணமாகவே தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களில் ஒரு காலத்தில் பாஜகவுக்கு இருந்த எதிர்ப்பறையானது சமீப காலமாக ஆதரவறையாக மாறிவிட்டது. இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாட்டில் உள்ள மதுராந்தகத்துக்கு வந்திருந்தார் பிரதமர் மோடி. அப்போது அவர் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு சிறுமி பார்வையாளர் வரிசையில் நின்றபடி தான் வரைந்த ஒரு ஓவியத்தை தனது கைகளால் உயர்த்தி காண்பித்தார். அந்த ஓவியத்தில் பிரதமர் மோடிக்கு அவரது தாயார் நெற்றியில் பொட்டு வைப்பது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது. இதைத்தான் பேசிக் கொண்டிருந்த போதே கவனித்துவிட்ட பிரதமர் மோடி தனது பேச்சை நிறுத்திவிட்டு அந்த சிறுமியின் பெயர் முகவரியை கேட்டு வரும்படி மைக்கில் கூறினார். அதையடுத்து அவரது பாதுகாவலர்கள் அந்த சிறுமி சகஸ்ராவிடம் சென்று அவர் வரைந்த ஓவியத்தை பெற்று மேடையில் கொண்டு பிரதமரிடம் கொடுத்தார்கள். இதனால் அந்த சிறுமி மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். மதுரை கேக்க நகரை சேர்ந்த அந்த சிறுமி அங்குள்ள பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த ஓவியத்தை பார்த்து தனது மகிழ்ச்சியை அப்போது மேடையிலேயே வெளிப்படுத்திய பிரதமர் மோடி அதையடுத்து தான் டெல்லி சென்றது அந்த சிறுமிக்கு ஒரு சிறந்த பரிசை அளித்து அவரை மகிழ்ச்சி படுத்தியிருப்பதாக பாஜக வட்டாரங்களில் தெரிவித்துள்ளார்கள்.